எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வெண்டைக்காய் வச்சு நம்ம பொரியல், குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெண்டைக்காயில் ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு அகலமான பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் துருவன பூண்டு, துருவன ஒரு துண்டு இஞ்சி, பொடுசா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கறது உங்க விருப்பம்தான். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml கப். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வெண்டைக்காயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலை மாவை நல்லா வறுத்துக்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். நல்ல வறுப்பட்ட கடலை மாவு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த கடலை மாவை நான் ஒரு 10 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேன். நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டிருக்கு, அருமையான வாசனையும் வருது. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மற்ற மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த கடலை மாவு மசாலாவை நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இது கூட பொடுசா நறுக்கின கொத்தமல்லி தூவி கலந்துக்கலாம். இப்போ கடலை மாவு கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காயில் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. காயில் நீளமாக ஒரு கீரல் போடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம். கட் பண்ண இடத்த கையில் லேசாக பிரித்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை எடுத்து ஸ்டஃப் பண்ணுங்க. பொடியை நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணிங்கன்னா உதிராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வைங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காயை ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து வைங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. 3-4 நிமிஷம் ஆனதும் வெண்டைக்காயை திருப்பி போட்டு வேக விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேனை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் வெண்டைக்காயை மறுபடி திருப்பி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். தேவைப்பட்டா 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். மறுபடி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்க, வெண்டைக்காய் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அருமையான இந்த ஸ்டஃப்ட் வெண்டைக்காயை ஒரு சர்விங் பிளேட்ல மாற்றி சூடாக சர்வ் பண்ணுங்க. இதில் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.